ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி 15 நிமிடத்தில் ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலை வச்சு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவில் சால்ட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பாத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அப்ளை பண்ணி இதை அப்படியே ஊறட்டுங்க. இதை ஊற சமயத்தில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் வறுத்து சீரகப்பொடியை சேர்த்து 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் காயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தளத்தள நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இப்போ 3 பகுதியாக சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் ஒரு உருண்டையை வச்சு மாவில் டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கார்னையும் பிரித்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நான் ஏற்கனவே தண்ணி சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க. இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம தட்டில் வச்சு இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ரோல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி எல்லா ரோலையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண பீஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் கோதுமாவையும் ஒரு சில காய்கறிகளை வச்சு இந்த மாதிரி டின்னர் ரெசிபி செஞ்சு பாருங்க. இந்த டேஸ்டியான டின்னர் ரெசிபி வீட்டிலும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.